السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய கருணையால் கலிமாவுடைய விளக்கத்தை பார்த்து வந்தோம். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், அனைத்து சிருஷ்டிகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. ஆகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும். ஏன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது என்று சொன்னால், தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனுக்கு இன்ன தன்மைகள் இருக்க வேண்டும். அந்த தன்மைகள் எல்லாம் அல்லாஹ்விடம் மாத்திரமே உள்ளது. உலூஹியத் என்றால் தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மை. இலாஹ் என்றால் தேவைகளை பூர்த்தி செய்பவன். யாரிடத்திலே அனைத்து சிருஷ்டிகளும் தன் தேவைகளுக்காக ஒதுங்குமோ அவன்தான் இலாஹ் என்பவன். இலாஹ் என்றால் தெய்வம், இறைவன், தேவைகளை பூர்த்தி செய்பவன், கடவுள் சொல்கிறாங்கள்ல. உலூஹியத் என்றால் தெய்வத்தன்மை, தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மை. ஹாஜத் ரவாயி, ஹாஜத் ரவா இலாஹ், ஹாஜத் ரவா இலாஹ், ஹாஜத் ரவாயி ஜி தேவைகளை பூர்த்தி செய்யும் தன். ஹுதாபன், ஹுதாயிபன் அப்படின்னு சொல்லுவாங்க உலூஹியத்துக்கு. இலாஹ்னா ஹுதா ஜி, உலூஹியத்னா ஹுதாபன், இறைத்தன்மை, தெய்வத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தான், லா மஅபூத இல்லல்லா என்ற அர்த்தத்தை நாம் கபூல் செய்து கொள்கிறோம். இதை ஏன் உங்களிடத்தில் வலியுறுத்துகிறேன் என்று சொன்னால், ஜி மஅபூத் என்ற அர்த்தமே இந்த இலாஹுக்கு கிடையாது என்று ஒரு சிலர் கூறி வருகிறார்கள். அவ்வாறு சொல்வது பிழையானது, தவறானது. நாம் எப்படி சொல்கிறோம், மஅபூத் அர்த்தமும் இருக்குது. ஏன் மஅபூத்? அவன் மக்சூதாக இருப்பதனால். ஏன் மக்சூத்? அவன் மௌஜூதாக இருப்பதினால். இப்போ லா மஅபூத வலா மக்சூத வலா மௌஜூத வலா மஷ்ஹூத இல்லல்லா, எல்லா அர்த்தமும் இருக்குது கலிமாவுக்கு. அது வேணால் வெளிரங்க அர்த்தம்னு சொல்லுங்கள், இது உள்ரங்க அர்த்தம்னு சொல்லுங்கள், அல்லது ஒன்றை டிக்ஷனரி மீனிங், ஒன்றை இஸ்திலாஹி மீனிங் சொல்லுங்கள். இல்லை என்று மறுக்கக்கூடாது. இது நமது கருத்து, சூஃபியாக்களுடைய கருத்து, என் ஷேகுநாயத்துடைய கருத்து அதுதான். இலாஹ் என்பதற்கு மஅபூத், வணக்கத்திற்குரியவன் என்பது டிக்ஷனரி மீனிங், அகராதி பொருள், லொகவி மானா அப்படி சொல்லுங்க. அதற்கு ஹாஜத் ரவாயி, தேவைகளை பூர்த்தி செய்பவன் என்பது இஸ்திலாஹி மானா, புழக்க பாஷையில் உண்டான பொருள். அதுக்கு அப்படி அர்த்தம் சொல்லிக்கலாம். இஸ்திலாஹ் உருஃபி மானா, உருஃபில் உள்ளது, பழக்க பாஷையில் உள்ளது, இந்த அர்த்தம் வச்சுக்கலாம். எப்படி போல என்றால், அஸ்ஸலாத் தொழுகை, இப்படி அரபியில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு டிக்ஷனரி மானா ஒன்று இருக்கும், ஷரியத்தில் அது புழங்கக்கூடிய மானா வேறு இருக்கும். அஸ்ஸலாத் தொழுகை, இதற்கு டிக்ஷனரி மீனிங் என்ன? துவா, இறைஞ்சுதல். இதற்கு இப்பொழுது நாம் எந்த அர்த்தத்தில் புழங்குகிறோம் அஸ்ஸலாத் என்பதை?
அர்கான மக்சூசா, ஒரு குறிப்பிட்ட ஒரு வணக்கம், நிற்குதல், குனிதல், சஜிதா செய்தல், அத்தஹியாத்தில் அமர்தல் உட்பட்ட ஒரு வணக்கத்திற்கு தொழுகை என்று பெயர் வைத்திருக்கிறது. அஸ்ஸௌம் நோன்பு. அஸ்ஸௌம்னா என்ன? இதுக்கு டிக்ஷனரி மேன என்ன? இம்சாக், தடுத்து கொள்ளுதல். அஸ்ஸௌம்னா என்ன? இப்போ நாம் அஸ்ஸௌம் என்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? நோன்பு என்ற வார்த்தையை இத்தனை மணிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் இன்ன வஸ்துக்களை விட்டும் தவிர்ந்திருக்குதல் அப்படின்னு பேர் வச்சுட்டு. ஆக பொதுப்படைய சௌம்னா அல் இம்சாக், தடுத்துக்கொள். ஒருத்தன் 1 மணி நேரம் சாப்பிடாமல் இருந்தாலும் சும்து, நான் நோன்பு வைத்தேன் ஜி சாத்தன், 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அடிப்படையில், டிக்ஷனரி அடிப்படையில், லொகவி அடிப்படையில், அகராதி பொருள்படி ஆனால் இஸ்திலாக அது நோம்புன்னு சொல்ல முடியுமா? இஸ்திலாக நோம்புனா அத்தா மத்தல் அல் ஃபஜ், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து சுபுஹ சாதிக்கிலிருந்து சூரியன் குரூப் வரையிலேயும் தன்னை உண்ணுதல், குடிக்குதல், பருகுதல் அனைத்தையும் விட்டும் தடுத்திருக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் இம்சாக், நோன்பு. அதே மாதிரி ஹஜ்ஜுன் என்ன அர்த்தம்? நாடுதல். ஹஜ்ஜல் காபா, காபாவை நாடினான். ஹிஜ்ஜுல் காபா, காபாவை நாடுதல். வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத். ஹிஜ் ஹஜ் ஒரே அர்த்தம், நாடுதல், காபாவை நாடுதல். இப்போ ஒருத்தன் ரம்ஜான் மாதம் காபாவை தேடி போனான், அது ஹஜ்ஜுன்னு சொல்லுவோமா? இஸ்திலாஹன் ஹஜ்ஜு என்பது நாடுதல் என்ற பொருள் இருந்தாலும், உருஃபன் இது லுகத்தன் டிக்ஷனரி மீனிங்கில் அகராதியில் நாடுதல் என்னும் பொருள் இருந்தாலும், இஸ்திலாஹிலே, உருஃபிலே, புழக்கத்திலே அதை இந்த குறிப்பிட்ட நாட்களில் இந்த மாதிரி குறிப்பிட்ட அமலை செய்வதற்கு பேர் ஹஜ்ஜு என்று வைத்துவிட்டோம். இது இஸ்திலாஹ், மார்க்கம் சொன்ன பொருள். இதற்கு ஷரஈன்னு சொல்லுங்கள், உருஃபின்னு சொல்லுங்கள், இஸ்திலாஹின்னு சொல்லுங்கள், எப்படின்னா சொல்லிங்க. அதாச்சுங்களா, ஒன்றுக்கு ஒரு பொருள் இருக்குது. அதாச்சுங்களா, மன்கூல ஷரஈ, மன்கூல இஸ்திலாஹி, மன்கூல உருஃபி அப்படின்னு சொல்லி மன்கூலுடைய பாடத்தில் மந்திக்கில் படித்து கொடுப்பாங்க. மந்திக் மாநில வரும் மன்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் அந்த பொருளில் இருந்தது, இந்த பொருளுக்கு அதை மாற்றி விட்டார்கள். உசூல் ஃபிக்ஹில் பார்த்தீங்கன்னா வரும். மன்கூல் செய்த பின்பு இப்போ பழைய அர்த்தத்தில் அதை புழங்க முடியாது, நக்கல் செஞ்ச பின்னாடி. இப்படி சிலது இருக்குது. சிலது பழைய அர்த்தமும் இருக்கும், புது அர்த்தமும் இருக்கும், 2 அர்த்தமும் இருக்கும். இப்படி பல வகைகள் இருக்குது. புரிஞ்சுங்களா? சரி, அப்போது ஜி இப்போ ஒரு பொருள் இருக்கிறது, இலாஹ், உலூஹியத் என்பது. டிக்ஷனரி மீனிங் என்ன அதுக்கு? இபாதத், வணங்குதல். இலாஹ்னா யார்? மஅபூத், வணக்கத்திற்கு உரியவன். இஸ்திலாஹி மீனிங் என்ன? யாரை கொண்டு தேவைகள் பூர்த்தியாகுதோ அவரைத்தான் இலாஹ் என்று அந்த மக்கள் சொல்லுவார். ஹாதா இலாஹுனா, ஹாதா இலாஹுனா, ஹாதா இலாஹுனா, ஹாதா இலாஹுனா, ஹாதா இலாஹுனா, இது எங்கள் தெய்வம், இது எங்கள் தெய்வம், இது எங்கள் ஹஜ்ஜத் ரவா என்று சொல்லுவார். எதை கொண்டு தேவை பூர்த்தியாகவில்லையோ அதை இலாஹ் என்று சொல்ல மாட்டார்கள். எது நஃபஅல் தரர் செய்கிறதோ அதைத்தான் வணங்குவார்கள். நஃபஅல் தரர் செய்யாதவற்றை வணங்க மாட்டார்கள். நன்மை செய்பவற்றை வணங்குவார்கள், தீமை செய்பவற்றை வணங்குவார்கள். நன்மை செய்பவற்றை ஏன் வணங்குவார்கள்? நன்மையை பெறுவதற்காக. தீமை செய்பவற்றை ஏன் வணங்குவார்கள்? தீமை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி. இது 2ம் பழக்கிறது. ஜல்புல் மன்ஃபஅத், தஃபஅல் மலர்ரத். நன்மையை இழுத்து கொள்ளுதல், தீமையை தடுத்து கொள்ளுதல். இது 2 தான் அசல் நோக்கம் ஒருவனை வணங்குவதற்கு. இபாதத்துடைய நோக்கம் என்னங்க? ஜல்புல் மன்ஃபஅத், தஃபஅல் மலர்ரத். நன்மையை இழுத்து கொள்வது, தீமையை தவிர்த்து கொள்வது, தீமையை விட்டு ஒதுங்கிக் கொள்வது. இதுதான் அதனுடைய அசல் நோக்கம். இதனுடைய இபாதத்துடைய அசல் நோக்கம் அதுதான். சொல்லுங்களா? லா இலாஹா இல்லல்லாஹ்.
அப்போது ஜல்புல் மன்ஃபஅத் தஃபுல் மதர், இது ரெண்டு தான் அசல் நோக்கம்னு விளங்கிச்சு. இது ரெண்டுக்காக வேண்டி தான் அந்த மக்கள் வஸ்துவை இலாஹா ஆக்கினார்கள். இல்லை என்றால் இபாதத் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இது குர்ஆன் நிறைய இடத்துல வருது. லிம தஅபுதூன, நீங்கள் ஏன் வணங்குகின்றீர்கள், மாலா யன்ஃபஅக்கும் வலா யதுர்ருக்கும், நன்மையும் செய்யவில்லை தீமையும் செய்யவில்லை, அவற்றை ஏன் வணங்குகின்றீர்கள். இப்போ மனிதர்கள் சிலர் சூரியனை வணங்குகிறார்கள், காரணம் நன்மை தருகிறது. பூமியை வணங்குகிறார்கள், காரணம் மரத்தை வணங்குகிறார்கள், காரணம் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். மாட்டை வணங்குகிறார்கள், நன்மை தருகிறது. நெருப்பை வணங்குகிறார்கள், அது தீமை தருகிறது. அந்த தீமை என்னை விட்டும் தடுப்பதற்காக, என்னை நெருப்பில் எரித்து விடாதே, நெருப்பே என்னை நீ பாதுகாத்துக்கொள். பாம்பை வணங்குறாங்க, எதுக்காக வேண்டி, எனக்கு கொத்தாத, உனக்கு நான் பால் வேணா ஊற்றுறேன், உன்னை வணங்குறேன், நீ கொத்தாத, இப்படியா ஜி. அவர்களுடைய சிலை வடிக்கிறார்கள், உருவம் செதுக்குகிறார்கள், உருவத்தை வரைகிறார்கள். சில உருவங்கள் பார்த்தா அப்படியே இளமை பொங்க அன்பு ஒழுக கையில் புத்தகம் வச்சுக்கிட்டு இருக்கும். சில உருவங்கள் பார்த்தா கொடூரமாக சித்தரிக்கப்பட்டு, கண்ணு பெருசாக முட்டையாக, நாக்கு வெளியே தள்ளி, கையில் வேல் அம்பு ஈட்டி, நவீன காலத்து துப்பாக்கிலாம் கையில் கொடுத்து அப்படி வச்சுருப்பாங்க. இது பயங்கரம். எதற்காக வணங்குகிறாய், அந்த பயங்கரத்தை விட்டு நம்மளை பாதுகாக்கிறதுக்காக. இதே வணங்குற ஒரு அன்பு காட்டுறதுக்காக வேண்டி. இது மனிதனுடைய பழக்கம். அன்புக்காக வேண்டியும் ஆபத்தை விட்டு நீக்கிறதுக்காக வேண்டியும். ஜல்புல் மன்ஃபஅத் தஃபுல் மதர். இப்போ இந்த மஅபூத் என்ற அர்த்தத்தை டிக்ஷனரி மீனிங் என்று ஒத்துக்கொண்டு உலூஹியத் என்ற பொருளை இஸ்திலாஹன் உள்ள பொருள் என்று ஒத்துக்கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. நினைச்சுக்கலாம், எந்த விதமான மாறுதலும் ஏற்படாது. இது ஒரு வகை ஜி, ஜாயிஸ். அல்லது மஅபூத் என்பதை ஸாஹிரி மானான்னு வச்சுக்கோங்க, அதனுடைய மக்சூத் என்பது மௌஜூத் என்பது பாத்தினி மானா. இன்னலி குல்லி ஆயத்தின் மின்ஹா ஸஹருன் வ பத்துனுன். குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கும் வெளிப்பொருளும் உள்ளது, உள் அருத்தமும் உள்ளது. வெளிப்பொருள் என்பதை மஅபூத் என்றால், மஅபூத் என்பதையும் இலாஹ் என்பதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் லா மஅபூத இல்லல்லாஹ் என்பதை வெளிரங்க அர்த்தமாகவும், லா மக்சூத வலா மௌஜூத வலா மஷூத இல்லல்லாஹ் என்பதை அந்தரங்க பொருளாகவும் வைத்துக்கொண்டாலும் பிரச்சனை. அப்போ சிலர் லா மஅபூது இல்லைன்னு அர்த்தம் சொல்கிறாங்க, சரிதான், அவங்க அந்தஸ்துக்கு சரிதான். இப்படித்தான் சூஃபியாக்கள் சொன்னாங்க. இன்னும் ஒரு அந்தஸ்து மேலே வருது, லா மக்சூத் இல்லல்லாஹ்க்கு வருவார். இன்னும் அல்லாஹ் நெருங்குறாரு, லா மௌஜூத இல்லல்லாஹ்க்கு வருவார். இன்னும் நெருங்குறாரு, லா மஷூத இல்லல்லாஹ்க்கு வருவார். அப்போ லா மஅபூது இல்லைன்னு பாமரர்கள் அர்த்தம் வைத்தால் அது சரிதான், அது அவங்க அந்தஸ்துக்கு. பொதுமக்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகல, அவ்வளோதான். நம்ம அது மூமினா மூமின், முவஹிதா முவஹித், தௌஹீதுவாதியா தௌஹீதுவாதி, கலிமா சொன்னவரா கலிமா சொன்னவர், சொர்க்கம் போவாரா கட்டாயமாக சொர்க்கம் போவார். நினச்சிங்களா? இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போனாரே அவர், இன்னும் அல்லாஹ் நெருங்கியவர், அல்லாஹ் மேலும் நெருங்கியவர். ஓகே, முடிஞ்சு போச்சு. இது இஸ்லாம். இப்படி சொல்லாமல் ஒரு சிலர் லா மஅபூது இல்லல்லாஹ் என்ற பொருளே இந்த கலிமாவுக்கு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு காலத்திலையும் சஹாபாக்கள் காலத்திலையும் கிடையாது. அதற்கு பின் வந்த காலத்தில் அதுக்கு லா மஅபூது இல்லல்லாஹ் என்று பொய்யாக அர்த்தம் வைத்தார்கள். அப்படி அர்த்தம் வச்சு தப்பு. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று யாரெல்லாம் கலிமாவுக்கு அர்த்தம் வைக்கிறாங்களோ அவர்கள் பாத்தில், பொய்யர்கள், குஃபுரில் இருக்கிறாங்க, அல்லாஹ்வை மறுத்து விட்டார்கள், ஷிர்கில் இருக்கிறாங்க. அப்படி சொன்னவர் எல்லாமே காஃபிர்கள், எல்லாம் நரகத்துக்கு தான் போய் சேருவாங்க.
இப்போ பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்களே, அவுலியாக்கள்லாம் விளங்காமல் சொல்லிட்டாங்க. பெரிய பெரிய முஃபஸ்ஸீர்கள் முஹத்தீஸீன்கள் சொல்லிட்டாங்களே, தெரியாமல் சொல்லிட்டாங்க. இது என்னங்க அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் என்ன? லா மௌஜூத கைருஹு, அவனை தவிர எதுவுமே இல்லை என்று தான் அந்த கலிமாவுக்கு அர்த்தம். அல்லாஹ்வை தவிர எதுவுமே இல்லை, அவன் என்று எதுவும் இல்லை, இதான் கலிமாவுக்கு நேரடியாக அர்த்தம். இதுதான் பெருமானார் சொன்னார்கள். இப்படி தான் அர்த்தம் வைக்கணும். வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ் தவிர யாரும் இல்லை ஒருத்தன் வைத்தான்னா மூமினே ஆக முடியாது, முஸ்லீமே இல்லை, காஃபிர், நரகத்துக்கு போவான். அப்படி சொன்னால் அப்போ இன்றைக்கி உலகத்தில் ஒரு 25-30 பேரோ ஒரு 100 பேரோ 50 பேரோ தவிர மற்ற எல்லாம் நரகத்துக்கு போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் நரகத்துக்கு அமைச்சிட்டா ஒரு சந்தோஷம். இப்போ கலிமாவுக்கு வணக்கத்துக்கு தகுதியான அர்த்தம் வச்சவங்க எல்லாருமே காஃபிர்னு சொன்னால், இப்போ அவங்க என்ன செய்வாங்க? நீ அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை என்று அர்த்தம் வைக்கிறையே, இது குஃப்ரு, இப்போ நீ காஃபிர், அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. சண்டை போட்டிருக்கணும், இவருக்கு அவரை காஃபிராக்கியாச்சு, அவர் இவரை காஃபிராக்கியாச்சு, முடிஞ்சு போச்சு, சொர்க்கம் காலி, சொர்க்கத்துக்கு வேலையே இல்லை, இப்போ இழுத்து மூடிட வேண்டியது. இது ரொம்ப தப்பு. இப்போ அவர்களையும் ஏற்றுக்கொள், அது வெளிரங்க அர்த்தம் பாய். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் கொஞ்சம் உள்ளே வாங்க. குர்ஆனுக்கு வெளிரங்க பொருளும் இருக்கிறது, அந்தரங்க அர்த்தமும் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது அர்த்தம் ஏற்றுக்கொண்டோம், வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ் தஆலா யாரும் இல்லைங்கிற அர்த்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அதுவும் உண்மைதான். அல்லாஹ் தஆலா யாரையும் நம்ம வணங்கக்கூடாது. ஏன் வணங்கக்கூடாது? அல்லாஹ் தஆலா யார் நம்ம தேவை பூர்த்தி செய்யலை. ஏன் அல்லாஹ் தஆலா யாரும் நம்ம தேவை பூர்த்தி செய்யலைன்னா அல்லாஹ் தஆலா யாரும் மௌஜூதா இல்லை. உஜூத் அவனுக்கு மட்டும்தான் சொந்தம், சிஃபாத் அவனுக்கு மட்டும்தான் சொந்தம். உஜூத், சிஃபாத், அஃஆல், ஆசார் அவனுக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால் அவனை தவிர யாரும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள், எல்லாரையும் ஏற்றுக்கோங்க. அனைத்து முஸ்லீம்களும் எல்லோரும் முஃமின்கள் தான். அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம், இன்னும் அல்லாஹ்வை நெருங்குவோம்னு எல்லாரும் ஒத்துக்கோங்க. இப்படித்தான் மகான்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு அந்தஸ்து மேலே ஏற ஏற லா மாபூது இருந்த மக்சூது, மக்சூது இருந்த மௌஜூது, மௌஜூது மஷூதுனா எல்லா மகான்களும் சொன்னாங்க. இதற்கு மாற்றமாக சொல்வது மகான்களுடைய கருத்துக்கு மாற்றமாக தெரியுது. விளங்குச்சுங்களா? இந்த கருத்து நான் சொன்னால் விளங்காமல் பேசுகிறார் அப்படின்னு விடைப்பாங்க. படிச்சுக்கோ. ஜி வல்லாஹு யக்கூல் ஹக்க வஹுவ யஹ்திஸ் சபீல், அல்லாஹ் உண்மையை சொல்லக்கூடியவன், வழி நேர்வழியின் பக்கம் வழிகாட்டுவான். யஹ்குமு பைனஹும் ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன், அல்லாஹு யஹ்குமு பைனஹும் யௌமல் கியாமத்தியா ஆயிடுச்சு. எப்படி? ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன், இவள் கருத்து வேறுபாடு கொண்டவைகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா தீர்ப்பளிப்பான் மறுமையில். எது சரி என்பது அல்லாஹு அலம் பிஸ் ஸவாப் வ இலைஹில் மர்ஜி வல் மஆப். அல்லாஹு அலம் பிஸ் ஸவாப், எது நேர் என்பதை அல்லாஹ் தான் அறிவான். வ இலைஹில் மர்ஜி வல் மஆப், திரும்புதலும் ஒடுங்குதலும் அவன் பக்கமே என்று வேறில்லை. விளங்குச்சவை? ஆனால் இந்த கருத்தை கொண்டு அனைத்து முஸ்லீம்களையும் குஃப்ரில் கொண்டு போய் சேர்த்து, லலாலத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டு ஒரு 10 பேர் 15 பேர் மட்டும்தான் நாங்கள் உண்மையில் முஸ்லீம்கள் அல்லது எனது கொள்கை பின்பற்றியவர்கள் மட்டும்தான் உண்மை முஸ்லீம் என்று கொண்ட கொள்கை நீண்ட நாளைக்கு நீடிக்காது. அனைத்து முஸ்லீமும் காபிராக்கிட்டு யார் விட்டையும் கல்யாணம் முடிக்க முடியாது. அப்படின்னு எல்லாம் குஃப்ரில் இருக்காங்க. இப்போ இந்த கொள்கை ஏற்றுக்கொண்ட ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா இவங்க 100 பேருக்குள்ள தான் கல்யாணம் முடிச்சுக்கணும். எந்த முஸ்லீம் பின்னாடி தொழுகவும் முடியாது, ஹஜ்ஜுக்கும் போக முடியாது. ஹஜ்ஜில் போனால் தவாப் செய்ய முடியாது. அங்கே போய் இமாம் யார்? காஃபிர் தான் இமாம். உங்கள் கருத்துப்படிக்கு எந்த பள்ளியிலும் போய் தொழுக முடியாது, காபத்துள்ளால போய் தொழுக முடியாது, உலகத்திலே வாழ முடியாது. எந்த பள்ளியும் அப்படி எல்லாம் குஃபரில் இருக்கிறாங்க, எல்லாம் ஷிர்கில் இருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி கொள்கை நமக்கு தேவையில்லை பை. நம்முடைய ஷேഖமார்கள் சொன்ன கொள்கை நமக்கு போதுமானது. லா மௌஜூத இல்லைல்ல இருக்குது, அது இன்னும் பாத்தினான பொருள். இப்போ அதுக்கு விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏத்திபார உலூஹியத்துடைய விளக்கத்தை நாம் சன்னமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் சொல்லக்கூடிய செய்திகள்லாம் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நேரத்தில் இல்லாட்டி ஒரு நேரத்தில் உதவும். இவை எல்லாமே உதவும்.
இப்போ நீங்களாம் சில பேர் முழிக்கிறீங்க, இதுக்காண்டி இப்போ அதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, இப்படி யாரும் நாங்களாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு வச்சுக்குங்க. பின்னாடி யாராவது சொல்லுவாங்க நினச்சிங்களா? அப்போ அந்த நேரத்தில் இந்த கல்வி உங்களுக்கு உதவும், இந்த ஞானம் உங்களுக்கு உதவும். இப்போ வாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு எனில் ஜி அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இலாஹ இல்லை. இப்போ வா, இலாஹ் என்றால் யார்? தேவைகளை பூர்த்தி செய்பவன். இப்போ ஒருவன் நமது தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் அவரிடத்தில் என்ன என்ன தன்மைகள் இருந்தால் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் தெரிஞ்சுக்கமோ இல்லை இன்ஷா அல்லாஹ். இப்போ சொல்லுங்கள். இஅ்திபாராத்தே உலூஹியத்தின் விளக்கம். தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹுடைய ذات எப்படி இருக்க வேண்டும்? காயிமும் பினஃப்ஸிஹி கய்யூம் வாஜிபுல் உஜூதுஹு ஐனு ذاتிஹியாக இருக்க வேண்டும். வாங்க, இப்போ நேற்று தெளிவுபடுத்தினோம், ஜாத்து ரெண்டு இருக்குது. ஒன்று ஜாத்தே கிதம், இன்னொன்று ஜாத்தே ஆதம். ஹக்குடைய ஜாத்து ஜாத்தே கிதம், கதீமான ஜாத்து. சிருஷ்டிக்குரிய ஜாத்து ஜாத்தே ஆதம், அதமான ஜாத்து. ஜாத்தே கிதம் என்றால் என்ன? கதீமான ஜாத்து என்றால் என்ன? காயிமும் பி நஃப்ஸிஹி, தன்தானே சுயமாக நிலை பெற்றிருக்கக்கூடியது. முத்தசிஃப் பசிஃபாத்தே கமால், காமிலான சிஃபத்துகளை உடையது. ஹயாத், இல்ம், இராதா, குதுரத், சமாத், பசாரத் என்ற சிஃபத்துகளை உடையது. ஒ முனஸ்ஸஹுன் அஸு சிஃபாத்தே நக்ஸு வ ஸவால், குறையுள்ள நீங்கி போகக்கூடிய எல்லா தன்மைகளையும் விட்டும் நீங்கியது, அதை விட்டும் பரிசுத்தமானது. இப்போ குறையுள்ள தன்மைகள் எதுவுமே அதில் இருக்காது. மௌத்து, ஜஹலு, இஜ்ஸு, இலுத்திராறு, சும்மத்து, புக்குமத்து, அம்மியத்து, நௌமு தூக்கம், சிறு தூக்கம், தாத்தாஹுது சினத்தும் வலா நௌம், சிறு தூக்கம், பெட்டை போட்டு தூங்குற பெரிய தூக்கம், இந்த பை நஜீஸு, பவுலு, ஹைல், இஸ்திஹாதா, நிஃபாஸு, அவுலாது, எதுவுமே எல்லா தனசுகளை விட்டும் பரிசுத்தமானது. விளங்குத பை, எல்லா அசுத்தங்களை விட்டும் எல்லா தன்மைகளை விட்டும் பரிசுத்தமான தாத்து. அது தாத்தே இதம். இன்னொரு தாத்து தாத்தே அதம். இதன் விளக்கம் என்ன? காயிமும் பில் கயிர், தன்தானே இருக்காதது நம்முடைய தாத்து, இன்னொன்றை சார்ந்து இருக்கக்கூடியது. எதை சார்ந்து? ஹக்கை சார்ந்து, மௌலாவை சார்ந்து இருக்கும். இதற்கு விளக்கம் என்ன? காயிம் பில் கயிர் மம்லூப சிஃபாத்தே நக்ஸோ ஜவால், குறையுள்ள நீங்கி போகக்கூடிய எல்லா தன்மைகளையும் கொண்டு நிரப்பப்பட்டது. வ ஆரி அது சிஃபாத்தே கமால், காமிலான சிஃபத்துகளை விட்டும் நீங்கி இருக்கக்கூடியது. அது காமிலான சிஃபத்து எதுவுமே இல்லை, ஹயாத் இல்மி இல்லை. மற்றது எல்லாமே மௌத்து, ஜஹலு, இஜ்ஸு, இலுத்திரார், மரணம், வியாதி போன்ற குறையுள்ள தன்மைகள் தான் நிரம்பி இருக்கிறது. இது யார் தாத்து? இது நம்முடைய தாத்து. தாத்தே அதம் இருக்கு. அப்படி சொல்லும்போது அதம் ரெண்டு வகை. அதம் ஒன்று அதமே மஹல், இன்னொன்று அதமே இதாஃபி. அதுவே மஹஸ்னு அர்த்தம் என்ன? அதுமே மஹஸ் அப்படின்னா அப்படி ஒரு அதமே கிடையாது, அப்படி ஒரு வஸ்துவே இல்லை. அல்லாஹ்வுடைய இல்மிலேயே அந்த வஸ்து கிடையாது. ஜி, அல்லாஹ்வுடைய இல்மிலேயே அந்த வஸ்து கிடையாது. இதுக்கு அதுமே மஹஸ் என்று பேர். அப்படி சொல்லுங்க பார்ப்போம். அவருடைய இல்மிலே இல்லை, எதுவுமே இல்லை. ஷரீக்குல் பாரி, அல்லாஹ்வுக்கு இணையான ஒருவன் எங்கே இருக்குது? யார்கிட்ட இருக்குது? எங்கே இருக்கான அந்த மாதிரி? இல்லவே இல்லை. பை இறைவனுக்கு இணையான ஒருவன் இப்படி யார் இருக்காங்களா? அல்லாஹ்வுடைய இல்மிலே அப்படி இல்லை.
பஞ்ச பை இதுக்கு பேர் என்ன? அதமே மஹஸ் என்று பேர். இன்னொன்று அதமே இதாஃபி. இதமே இதாஃபின்னு அர்த்தம் என்ன? அதனுடைய அசல் அல்லாஹ்வுடைய இல்மில் இருக்கும், வெளியில் உஜூத் இருக்காது. இதுக்கு பேர் அதமே இதாஃபி. அதமே மெஹதுனா முற்றிலும் அதமானது. அதமே இதாஃபின்னு அர்த்தம் என்ன? इल्म जिसका सबूत हो बल्कि वजूद ना हो. सबूत ना साबितु ज़ात मसलूबुल वजूद. ज़ात साबिता இருக்கிறது எங்க? இல்மே ஹக்கில். நாமெல்லாம் யாருன்னு அல்லாஹ்வுடைய இல்மில் அப்பவே இருந்தோம். முஹிதீனாக, யூசுபாக, அஃப்ஸலாக, அஸாராக அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்தோம். அப்போவே நமக்கு பேர்லாம் இருந்துச்சு. வெளியில் மௌஜூதா இல்லை. சாபித்து ज़ात தரிபட்டிருந்தது எங்கெங்க? ஃபில் இல்ம் மஅலூமாக இருந்தது. வெளியில் இருந்துச்சா? மௌஜூதா இல்லை, யாருக்கும் தெரியும், இதை பற்றி தெரியாது. மதுக்கூரா இல்லை, மஅலூமாக இருந்துச்சு. மஅலூமாக இருந்தது, மதுக்கூரா இல்லை. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷைஅன் மதுக்கூரான்னு சொன்னால், மஅலூமான்னு சொல்லலை. மனிதனுக்கு இப்படி ஒரு காலம் போகவில்லையா, அவன் மாலூமான ஒரு வஸ்துவாகவே இல்லை அப்படி இருந்திருக்கா? மாலூமாக இருந்தான். என்னவா இல்லை? மதுக்கூரா இல்லை, திக்ர் செய்யலை யாரும் அவனை பற்றி. நினைவு கூறப்படத்தக்கவா வஸ்துவாக இல்லை. மனிதர்கள் யாரும் அவன் நினைவு கூறலை. ஆனால் எல்லா இடத்துல மாலூமாக இருந்தானா இல்லையா? அப்போ இல்மில் இடம் பெற்றிருந்தான், வெளியிலே இல்லை, உஜூத் இல்லை. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மஸ்லூபுல் உஜூத் சாபித்து ஸாத். இதுக்கு பேர் என்னங்க? அதமே இதாகும். அதே மாதிரி அர்த்தம்னா மஸ்லூபுல் உஜூத் மஸ்லூபுல் சுபூத். வெளியிலும் இல்லை, இல்மிலையும் இல்லை. இப்படி ஒரு வஸ்து இருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய இல்மிலேயே அந்த வஸ்து கிடையாதுங்க அப்படின்னு. உதாரணம் வேணும் ஒன்று சொல்லலாம், அல்லாஹ்வுக்கு இணையான ஒருவன் அப்படி அல்லாஹ்வுடைய இல்மிலே ஒரு வஸ்துவே கிடையாது. அப்போ சிருஷ்டிகளுடைய அசல், சிருஷ்டிகளுடைய மாஹியத், சிருஷ்டிகளுடைய ஹகீகத் அதுமே மஹஸா அதுமே இதாஃபியா? அதுமே இதாஃபி. அதுமே மஹஸ்ன்னு சொன்னால் மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும். அதுமே இதாஃபின்னு சொல்லணும். ஏதுக்கு அதுமே இதாஃபின்னு சொன்னோம்? இதாஃபின்னு அர்த்தம் என்ன? இதாஃபத்துனா என்ன பை? சார்ந்து இருக்குது, சேர்ந்து இருக்குது. அதுமே இதாஃபின்னு அர்த்தம் என்ன? இதாஃபத்தன் அதமு, இன்னொன்றோடு சேர்ந்து பார்க்கும்போது அதமு, ஆனால் உண்மையில் அதம் இல்லைன்னு அர்த்தம். அதமே இதாஃபி. இப்போ உதாரணமாக நம்முடைய அஷ்ரஃப் பை தவீலுன், நீளமானவர். நீளமானவரா இல்லையா? நீளமான உயரமானவர். லாக்கின் கசீருன், அவர் குட்டையானவர் இருக்கிறார். பில் இலாஃபத்தி இலா முஷரஃப், முஷரஃபுடன் சேர்த்து பார்க்கும் பொழுது குட்டையானவர். மற்றபடி உயரமான மனுஷன்தான். நார்மலுக்கு உயரமாக இருக்கிறார். எல்லோரும் 5 அடினா 5.5 அடி இருக்கிறார். ஆனால் முஷரஃப் 6 அடி. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இவர் குட்டையானவர் தான். அப்போ தவீலுன் லாக்கின் கசீரும் பில் இலாஃபத்தி இலா வாஹிதீன் இலாஹதின், வேறு ஒருவரின் பக்கம் இணைத்து பார்த்து குட்டையானவர். இப்போ அதமே இலாஃபின்னு என்ன சொன்னோம்? இது மௌஜூதும் பில் மௌஜூது ரிஹினியாக இருக்குது. சிருஷ்டிகள் எல்லாமே மௌஜூதே உஜூதி இல்லை, மௌஜூதே ரிஹினி. அல்லாவுடைய ரிஹினில், அல்லாவுடைய இல்மில் மௌஜூதே இல்மில் மௌஜூதாக இருக்குது. வெளிரங்கத்தில் உஜூது இல்லை. ஆகவே அதம் என்று சொல்கிறோம். அதமே இலாஃபு. அது அதமுன் பில் இலாஃபத்தி இலா உஜூத் இல்லாய், அல்லாவுடைய உஜூதோடு சேர்த்து பார்க்கும்போது அதம் இல்லாமல் இருக்கிறது. இல்ம் அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னால் அது மௌஜூதும் பில் இல்மி ஃபில் இல்மி வழங்குதா ஓ மஅதூமும் பில் இலாஃபத்தி இலா உஜூத் இல்லாஹி, அல்லாஹ் உஜூது சேர்த்து பார்க்கும்போது அது இல்லாத வஸ்துவாக இருக்கிறது. சரிதானே பை? அப்போ இது அதமே இதாஃபின்னு பேர்.
இப்போ நம்முடைய ஹக்கீக்கத்து நாமெல்லாம் யாராக இருந்தோம்? அதுமே இதாஃபியாக இருந்தோம், அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்தோம். உஜூது கொடுத்து அல்லாஹ் வெளியே கொண்டு வந்துட்டான். சட்டி பானை செய்யக்கூடியவனுடைய அறிவிலே சட்டியும் பானையும் இருந்துச்சு. நம்ம ஆர்டர் கொடுத்தோன்னா மண்ணு கொண்டு வந்து அந்த சட்டி தன் அறிவில் இருந்த சட்டியை வெளியே கொண்டு வந்தான். அதை செய்து கோயில் கொடுத்து விட்டான். ஓவியனுடைய அறிவிலே ஓவியம் இருந்தது, நம்ம துணியை கொடுத்தோன்னா வரைஞ்சி கொடுத்துட்டான். 5 வை. அப்போ இதுக்கு பேர் வெளியே கொண்டு வந்து கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. நம்ம அதுமே இதாஃபியாக இருந்தோம், வெளியே கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா நம்மளை காமிச்சிட்டான். நாமெல்லாம் அதுமே மஹல் என்று வைத்தால் என்ன பிரச்சனை வரும்? அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்தோம் இல்லை, இல்மிலே நம்ம இல்லை, எந்த சிருஷ்டியும் அல்லாஹ்வுடைய இல்மிலே இல்லைங்க, திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய இல்மிலே நம்ம இல்லை, திடுப்புன்னு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று அல்லாஹ்வுடைய இல்மு குசூர் ஆயிரும், நம்ம வருவோம் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு வந்துடும். அல்லாஹ்வுடைய இல்மு நாக்கிஸ் ஆயிரும், ஜாஹில்ன்ற பேர் வந்துடும். நவுது பில்லாஹ். அல்லாஹ் ஜாஹிலும் பினா கபில தஹ்லீக், நம்ம படைப்பதற்கு முன்னால் நம்ம அறியாமல் ஜாஹிலாக இருந்தான். வ ஆரிஃபும் வ ஆலிமும் பினா பாத தஹ்லீக், படைத்த பின்பு நம்ம அறிந்து கொண்டான் அர்த்தம் வந்துடும். அல்லாஹ்வுல ஜஹல சுபூத்தாக்குற மாதிரி ஆயிடும். நவுது பில்லாஹ் மினா. மஸ்பூக்கும் பில் ஜஹல், ஒரு வஸ்துவை அறிவதற்கு முன்பு அல்லாஹ் அதை அறியாதிருந்தான்னு வந்துடும். ஜஹலை கொண்டு சாபிகா இருந்தான், ஜஹல் முன்னாடி இருந்துச்சுன்னு அர்த்தம் வந்துடும். இது அல்லாஹ்வுக்கு முஹால். மஸ்பூக்கும் பில் ஜஹல், மஸ்பூக்கும் பில் இஜிஸ், இதெல்லாம் மஸ்பூக்கும் பில் மவுத், எல்லாமே அல்லாஹ்வுக்கு முஹால். அல்லாஹ் மௌத்தாக இருந்து ஹயாத்தானான்னு சொல்கிறதோ, ஜாஹிலாக இருந்து ஆலிமானான்னு சொல்கிறதோ, ஒரு வஸ்துவை பற்றி தெரியாமல் இருந்து அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்கிறதோ, முல்தராக இருந்து முரீத் ஆயிட்டான்னு சொல்கிறதோ, அல்லாஹ் தஆலா ஆஜிஸாக இருந்து காதிர் ஆயிட்டான்னு சொல்கிறதோ, அசம்மாவாக இருந்து பின்பு அல்லாஹ் தஆலா சமி ஆயிட்டான், ஆமாவாக இருந்து பசீர் ஆயிட்டான், அபுக்கமாக இருந்து கலீம் ஆயிட்டான்னு சொல்ல நமக்கு தான். யாருக்கு இல்லை? அல்லாஹ்வுக்கு இல்லை. மஸ்பூக்கும் பில் அதம், இல்லவே இல்லை. நாம தான் அதமாக இருந்து மௌஜூதானோம். அல்லாஹ் மஸ்பூக்கும் பில் அதம் இல்லை, கொஞ்சம் காலம் அதமாக இருந்து அல்லாஹ் வந்துட்டான். நவுது பில்லாஹி மின்ஹா. அனைத்தையும் விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவன். அப்போ அல்லாஹ்வுடைய இல்மிலே நாம் இல்லை, வெளியில் காட்சி அளித்தோன்னு சொன்னால் ஒன்று என்ன வந்துடுது, அல்லாஹ் தஆலா மஸ்பூக்கும் பில் ஜஹல்னு சொன்ன மாதிரி இருந்தது, நம்மளே அல்லாஹ் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு என்ன பிரச்சனை வருது தெரியுமா? எப்போ இல்மிலேயோ இல்லையோ ஜாத்தே கிடையாது. இதுக்கு இந்த ஜாத் இல்மில் இருக்கக்கூடியது தான் ஜாத்துன்னு சொல்லியிருக்கிறோம். மஅலூமாத்தை இலாஹியா தான் ஜாத்தே ஹல்குன்னு சொல்கிறோம், ஹகீகத்து ஜாத்துன்னு சொல்கிறோம். ஜாத்துல் ஹலாயிக், மாலூமாத்தை இலாஹியா, சுவர இல்மியா, இதைத்தான் ஜாத்து ஹகீகத்துல் ஹலாயிக் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ அப்படி ஒன்று இல்லவே இல்லையோ, அப்போ இங்கே வெளியே வந்தது எல்லாம் எதுங்க? அவன் தான் இப்படி வந்திருக்கிறான். ஹக்கு தான் இப்போ ஹல்காக மாறிவிட்டது. ஹக்காக இருந்தது இப்போ ஹல்காக மாறிவிட்டது. ஹக்கு தான் மனுஷனாக, மலையாக, மாடாக, சூரியனாக, சந்திரனாக மாறிவிட்டது. ஹக்கீகத்துல் ஹக்கு ஹக்கீகத்துல் ஹல்காக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லக்கூடியதாக ஏற்பட்டுவிடும். இதுக்கு பேர் இன்கிலாபே ஹக்கீகத், ஹக்கீகத்தே மாறிவிட்டதுன்னு சொல்கிறது. இது ஜாயிஸ் இல்லை. அல்லாஹ் சிருஷ்டியாக மாறிட்டான் அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். இதை விளஞ்சா? அப்போ அல்லாஹ் தஆலா படைப்பதற்கு முன்பு அல்லாவாக இருந்தான், தன்சீஹில் இருந்தான். படைத்த பின்பு தஷ்பீல வந்துட்டான். படைப்பதற்கு முன்பு லம் எலிது வலம் யூலது, அவன் மனுஷனாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமா அல்லாஹ் வந்துட்டான். இப்போ அல்லாஹ் தஆலா எலிதாயிட்டான், யூலதாயிட்டான்னு சொல்ல வேண்டி ஏற்படும். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் சாப்பிட மாட்டான் தான். ஓ யுத்இமு வலா யுத்அமு, உணவளிப்பான், சாப்பிட மாட்டான். அது அல்லாவாக இருக்கும்போது. இப்போ அல்லாஹ் தான் சிருஷ்டியாக மாறிட்டான்ல, இப்போ அல்லாஹ் சாப்பிடுவான், அவன் வந்து உணவு தண்ணி தான் குடிப்பான் என்று சொல்ல வேண்டி ஏற்படும். அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். அல்லாவாக இருந்தான் நான் தன்சீல, அது வரைக்கும் சாப்பிட்லையான். தஷ்பீர் வந்த பிறகு சாப்பிட்றான். நான் பசியோடு வந்தேன், நீ உணவு கொடுக்கலன்னு வருது இல்லை ஹதீஸில், பார்த்தீங்களா? இப்போ அல்லாவும் பசி வரும், அல்லாவுக்கும் பசி எடுக்கும். அல்லாவாக இருக்கும் பசி எடுக்காது, மனுஷனாயிட்டான் இப்போ அல்லா. ஏன்னா அல்லாவுக்கு பசி எடுக்கும் அப்படின்னு சொல்கிறார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாவாக இருக்குமா தாகம் அடிக்காது,
அல்லாஹ் மனுஷனாயிட்டான், இப்போ தாக அடிக்கும் அல்லாஹ்வுக்கு என்று கூறுகிறார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ்வா இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு வியாதி வராது. அல்லாஹ் இப்போ மனுஷனாக மாறிட்டான்ல, எனவே இப்போ அல்லாஹ்வுக்கு வியாதி வரும். நவுது பில்லாஹி மின்ஹா. நான் ஒன்றுக்கும் நவுது பில்லாஹி மின்ஹான்னு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன் சொல்லு பார்ப்போம். சில அகமக்குங்க இருக்கானோ நம்மளை மாட்டி விடுறதுக்குன்னு, அவங்க நம்ம பயான்லேருந்து ஒரு பகுதி கட் பண்ணிடுறாங்க. அதை கொண்டு போய் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லாம் போட்டு வந்துங்களா பாருங்கள் இப்படி சொல்கிறாருன்றாங்க. சரியான அகமக்குங்க அவங்க ஒன்று. ரெண்டாவது அகமக்குங்க அது உண்மைன்னு நம்புறவன். யார் பேச்சை கொண்டு கட் பண்ணி போடலாம் அப்படியா? இப்போ நான் வந்து அல்லாவாக இருக்கும்போது அவன் சாப்பிட மாட்டான், அவன் அல்லாஹ் மனுஷனாக மாறிட்டேன் இப்போ சாப்பிடுவான் அப்படின்னு நவுது பில்லாஹி மின்ஹா சேர்த்து சொல்லாமல் சொன்னான்னா, அந்த சாப்பிடுவான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் கட் பண்ணிடுவாங்க. பாருங்கள் என்ன சொல்கிறாரு. அல்லாஹ் இருந்தானா சாப்பிட மாட்டானா, அல்லாஹ் மனுஷனாக மாறிட்டானா, இப்போ எல்லாம் சாப்பிட்லாமா, தண்ணி குடிக்கலாமா, புல்லை பெற்றுக்கலாமா, கல்யாணம் முடிச்சுக்கலாமா, நினைஞ்சுங்களா, எல்லாமே செஞ்சுக்கலாமா, எல்லாம் மனுஷனாயிட்டானாமா அப்படி. இப்படியும் சில அகமக்குகள் துனியாவில் இருக்கிறார்கள். அதை நம்பக்கூடிய அதோட பெரிய அகமக்கு. ஏன்னா இன்றைய கட்டிங் பேஸ்டிங் காலத்தில் அதை நம்பக்கூடியவன். என்ன செய்யலாமில்ல, இப்படின்னா செய்யலாமில்ல. ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி பேசுகிறார், இந்திரா காந்தி பற்றி பேசியிருப்பார், அதை எடுத்துக்கணும். அந்த பேச்சில் பின்னாடி யாரை பற்றியாவது ஒன்றா நம்பர் ஏமாற்றுக்காரர், மோசடிக்காரர் அப்படின்னு பேசியிருப்பாங்க, யார் பேரையாவது சொல்லி. ஆனால் அங்கேருந்து கரெக்டாக அதோட நொடி கரெக்டாக வச்சு அதை கட் பண்ணி இது கட் பண்ணி, எனவே இந்திரா காந்தி மிகப்பெரிய மோசடிக்காரர் அப்படின்னு ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணி பாருங்கள், ராகுல் காந்தியே பேசுகிறார், இந்திரா காந்தியை வந்து மோசடிக்காரர் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லாமல் இல்லையா, கட்டிங் பேஸ்டிங் ஜாயின் பண்ணி கரெக்டாக ஜாயின் பண்ணி அதே மாதிரி இந்திரா காந்தி ஆக மோசமானவர் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். அவர் இந்திரா காந்தி நல்லவர்னு சொல்லியிருப்பார், வேற ஒருத்தர் பேரை சொல்லி மோசமானவர்னு சொல்லியிருப்பார், பின்னாடி ரெண்டையுமே ஜாயின் பண்ணி சொல்லலாம். இந்திரா காந்தி மோசமானவர் என்று ராகுல் காந்தியே சொல்லிட்டாரு பாருங்கள், அவர் பேரப்படியே சொல்லிட்டார், வேறு என்னங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த பேச்சை இங்கே கொண்டு கட் பண்ணி அங்கே கொஞ்சம் கட் பண்ணி ஜாயின் பண்ணி என்று சொல்லக்கூடிய மூடர்களும் அது உண்மை என்று நம்பக்கூடிய கேனர்களும் இருக்கிறார்கள். அதனால தான் ஒரு வார்த்தைக்கு மட்டும் நவுது பில்லாஹி நான் சேர்த்து சொல்லிட்டேன். அது நவுது பில்லாஹி கட் பண்ணலாம், கட் பண்ண நினச்சா அதையும் கட் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? அதனால் யாருடைய பயான் வந்து நெட்டில் வந்துச்சுன்னு நம்பாதீங்க, அது ஹக்கீக் செய்யுங்க. அவருக்கு அக்கீதா அதானான்னு கேளுங்க. புரிஞ்சுங்களா? இந்த அக்கீதை கெட்டவடி குறை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான்னா என்ன வேணால் சொல்லுவானோ. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி மகாக்கு இருக்கிறவர்களும் இருக்குதான் செய்யலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் இவர் இப்படி எழுதியிருக்கிறார், எனவே அவர் காஃபின்னு ஃபத்வா கொடுத்தாங்க. இப்போ நான் வந்து சுயீட் இமாம் கூட இப்படி எழுதியிருக்கிறார்கள், ஆகவே அதை அவர்களை காஃபிர் என்று சொல்ல முடியுமா? ஒரு சில இடங்களில் மரியாதை குறைவாக எழுதியிருக்கிறார்களே, அவளை காஃபின்னு சொல்ல முடியுமா நீ? அப்போ அவர் சொன்ன வார்த்தையினுடைய முழுமையான அர்த்தம் அவருக்கு தான் விளங்கும். அவர் சொன்ன வார்த்தை உனக்கு மரியாதை குறைவாக தெரிகிறது என்பதால் குஃபர் என்று ஃபத்வா கொடுத்தா எல்லா மகான்களையும் ஃபத்வா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டு பார்த்தீங்களா, சுயூத் இமாமையே இவர் வந்து காஃபிர் என்று கூறுகிறார். ஒன்று, ரசூலுல்லாவை கேவலப்படுத்துகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சுயூத் இமாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இவ்வாறு ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறார்கள், ஆகவே அவளை காஃபிர்னு சொல்ல முடியுமான்னு அர்த்தம் என்ன? அவங்க காஃபிர் இல்லைன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு கூட விளங்க மாட்டானோ. இந்த மாதிரி அகமக்களை என்ன சொல்கிறது? தெரிஞ்சுங்களா? ஒரு ரபியுல் அவ்வல் மீலாது விழாவில் பேசி மீலாது சம்பந்தமாக பேசும்போது, இன்றைய நாள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனியில் அவதரித்த திருநாள் அப்படின்னு சொல்லியாச்சு. அங்கே ஒரு மெத்த படித்த மேதாவின் தன்னை பெரியாள்னு காட்டிக்கணும். அவருடனே பெருமானார் அல்ல அவதாரம்னு சொல்கிறீங்களா நீங்கள்?
அதாவது இந்துக்கள் கடவுளுடைய அவதாரமாக இன்னவர் பிறந்தார், ராமர் பிறந்தார், கடவுளுடைய அவதாரமாக கிருஷ்ணர் பிறந்தார்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அவதாரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்னு சொல்கிறீங்களா நீங்கள்? அவதாரம் எப்படி சொன்னீங்க நீங்கள்? அப்போ நான் சொன்னேன், அவதாரம் என்றால் அவதரிக்குது என்றால் பிறக்குதல் என்று பொருள். நீ சொல்லக்கூடிய அவதாரம் வேறு, அது அந்த அர்த்தமும் இருக்கலாம். ஒருத்தன் இன்னொருத்தனாக பிறக்கிறது புரிஞ்சுங்களா? கடவுள் அவதாரமாக இவர் உதித்தார் அப்படிங்கிறாங்கல்ல, அது சாதாரண செந்தம் இல்லை. அவதாரம் என்றால் பிறப்பு என்று பொருள். அவதரித்த திருநாள்னா பிறந்த பொன்னாள் என்று பொருள். அப்படின்னு டிக்ஷனரி எடுத்தே கண்ணில் காமிச்சிட்டேன். அவதாரம் என்றால் பிறப்பு, சாதாரண பிறப்புக்கும். அப்போ ஒவ்வொருத்தரையும் சொல்லலாம், இன்று நம்முடைய சாதிக் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லலாம். பிறந்த நாளுக்கு பர்த்டே சொல்லலாம்ப்பா அப்படின்னு டிக்ஷனரி எடுத்து காமிச்சு, தமிழ் டிக்ஷனரி எடுத்தே கண்ணில் காமிச்சாச்சு. அதை ஒத்துக்க முடியாது. நான் சொன்னது தான். நான் பெரிய படிப்பு படித்தவன். நீ அந்த இடத்துல தான் நீ சொன்ன. எப்படி நான் எந்த அர்த்தம் எனக்குள்ள தெரியும்? அரைஞ்சவை எந்த அர்த்தம் எனக்குள்ள தெரியும்? அவதரித்தல் என்றால் தமிழ் அகராதி பிறக்குதல், தங்குதல், இந்த அர்த்தம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு கிறுக்கு பிடிச்சிவிட்டு நீ இந்த அர்த்தத்தில் சொல்லலை, இந்த அர்த்தத்திலாம் சொன்ன. எந்த அர்த்தம் சொல்லலை, நான் சொல்லிட்டேன். நான் பிறக்குதல் அர்த்தம் சொல்லியிருக்கேன்னு சொல்கிறேன். அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதை ஒரு மேலிடத்துக்கு கொண்டு போய் ஒரு மீட்டிங்கில் கொண்டு போய் பேச, ஒரு ஜமாத்தில் அதில் நமக்கு பிடிக்காத 4 பேர் இருப்பாங்கள்ல, அவங்க 4 பேர் செஞ்சுட்டு ஆமாம் அப்படி பேசுறது தப்பு தான் அஜித்து பேசுறது. எண்டெல்லாம் கூப்பிட்டு கேட்கணும், எந்த அர்த்தத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னு. இவனும் கிதாப் டிக்ஷனரி அர்த்தமும் தெரியாது, உனக்கு அறிவும் கிடையாது, சமயோஜிதமும் கிடையாது. இப்போ இவ்வளோ பெரிய ஹசரத்தாக இருக்கிறவங்க இத்தனை மாதம் மனசார உஸ்தாதவி கொடுத்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம் சொல்ல அல்லாஹ் அவதாரம் சொல்லுவாங்களாங்கிற அந்த சொந்த புத்தியும் கிடையாது, படித்த புத்தியும் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான் சில பேருக்கு, மினன் நாசி மை யுஜாதுலு ஃபில்லாஹி பிகைரி இல்மின் வலா ஹுதம் வலா கிதாபி முனீர். மனிதர்களில் சில பேர் சொந்த புத்தியும் கிடையாது, படிப்பறிவும் கிடையாது. மை பிகைரி இல்ம் சொந்த புத்தியும் கிடையாது, வலா ஹுதன் சொந்த யோசிச்சு பார்க்குற அறிவும் கிடையாது, வலா கிதாபி முனி எந்த ஆதாரமும் எடுத்து போது ஆதாரம் கிடையாது. உலர்வானும் வாய்க்கு வந்ததுலாம் அல்லாஹ்வின் விஷயத்திலே. ஒமினன் நாசி மன் யுஜாதிலு ஃபில்லாஹி ஒமினன் நாசி மன் யுஜாதிலு ஃபில்லாஹி பிகைரி இல்மின் வலா ஹுதம் வலா கிதாபி முனி. எழுத்துப்பூர்வமான ஆதாரமும் இல்லை, பிறரிடமிருந்து கேட்ட நேர்வழியும் கிடையாது, சொந்த புத்தியும் கிடையாது. இப்படி உலர்வணும். அது மாதிரி ஒன்று என்னிடத்தில் கேட்க வேண்டும், எந்த பொருளில் நீங்கள் சொன்னீர்கள், அப்புறம் ஃபத்வா கொடுக்கணும். இதெல்லாம் நடக்கும் பை துனியாவில். பெரிய பெரிய உலமாக்களே விட்டு வைக்கல, நம்மளே விட்டு வைக்க போகிறோம். புகாரி இமாமே விட்டு வைக்கல, அவரே துரத்தணும். கடைசியாக ஒரு கட்டத்தில் போய் இந்த மாதிரிலாம் பழி சுமத்துறாங்க, ரப்பே என்னை துனியாவிலே இருக்க வேணாம், நான் மூத்தா போயிடுறேன், என்னை அழைச்சிக்கோ அப்படின்னு அல்லாட்ட துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அன்றைக்கே மூத்தாக்கிட்டாங்க அவங்கள. அந்தளவுக்கு அவங்களே கொடுமைப்படுத்தி எடுத்தாங்க. ஷாஃபி இமாம் விட்டு வைக்கல, துரத்தி அவங்க பதா விட்டு தப்பிச்சு போய் மிஸ்ருக்கு விட்டாங்க. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி விட்டு வைக்கல, அடின்னு அடித்து ஜெயிலில் போட்டு சாவடிச்சிட்டானுவோம். அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு விட்டு வைக்கல, அடித்தே கொண்டானுவேன். மாலிக் இமாம் விட்டு வைக்கல, மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே சில பேர் சொல்கிறாங்க விஷம் வைத்து கொண்டார்கள்னு, அவங்களே கொடுமைப்படுத்துனாங்க. யாரை விட்டானுவேன். அதனால் ஹக்க சொல்லுகிற பொழுது பிடித்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்ற நிலை இன்றைய மக்கள்கிட்ட இல்லை. ஒருத்தன் பிடிக்காமல் இருக்கிறான், அவன் சொல்கிறான் ஹக்கை, அந்த ஹக்கை பொய்யாக திரித்து அவன் மேலே பழி சுமத்தணும். இப்படி போயிடுச்சு. ஒருத்தனை முதல்ல ஆள் எப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் அவன் சொல்லக்கூடிய செய்தியை பார்த்து அதை திரித்து அது மக்கள்கிட்ட போய் அவனை தப்பாக காட்டுறது பழக்கம் இருக்குது. அதனால தான் சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் பேணுதலாக நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. என்ன சொல்ல வந்தோமா, என்ன சொல்லிட்டு வந்தோம், சொல்ல வந்த விஷயத்தை சொல்லுங்க. அதேமாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தன்சீஹில் ஒரு மாதிரி இருப்பான், தஷ்பீஹில் ஒரு மாதிரி இருப்பான். நவுது பில்லாஹி மினா இவ்வாறு சொல்வது சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா இல்லை. இப்போ அல்லாஹ் தஆலா லம் எலிது வலம் யூலதுன்னு சொன்னானே, இதெல்லாம் தன்சீஹ் சம்மந்தப்பட்டது. தஷ்பீஹில் அல்லாஹ் எலிது யூலது, பிள்ளையும் பெற்றுக்குவான், அது எப்படி? இப்போ அல்லாஹ்வுக்கு 2 சிஃபத், அது அல்லாஹ்வுக்கு
சுபானில் அம்மா யசிஃபூன் தன்சீல. தஷ்பீல எல்லா குணமும் அல்லாட்ட இருக்கும், எல்லா தீய குணங்களும் அல்லாட்ட இருக்கும், அல்லாட்ட இருக்கும். அடப்பாவீங்களா, ஏன் காரணம் என்ன? தாத்தை ஒன்றாக்கிட்டனால நற்குணங்களுக்கும் அல்லாஹ் தான் மர்க்கஸாக்க வேண்டியிருக்கு, பாவ குணங்களுக்கும் அல்லாஹ் தான் மர்க்கஸாக்க வேண்டியிருக்கு. என்ன ஜாத்தை ஒன்றாக்கிட்டனால, ஒரு ஜாத்துன்னு சொன்னனால இதுக்கும் அதுதான் மர்க்கஸாக்க வேண்டியிருக்கு, அதுக்கும் அவன் தான் மர்க்கஸாக்க வேண்டியிருக்கு. ஜாத்தை ரெண்டுன்னு வச்சுட்டா ஜி, அப்போ சிஃபாத்தே மஹமூதாவுக்கு அல்லாஹ் ஃபாயிலாக்கு, சிஃபாத்தே மத்மூமாக்கு ஹல்க ஃபாயிலாக்கு, ரெண்டு ஜாத்து. என்ன பை? தூங்காதவன் அல்ல, தூங்கியவன் மனுஷன். பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. ஜாத்தை ரெண்டாக வச்சிரு. இந்த ரெண்டு ஜாத்துக்கும் ஒன்று பொதுவாக இருக்குது, அது என்ன? உஜூது. இதுதான் வஹ்தத்துல் உஜூது. அந்த பை இது தெளிவாக விளங்கணும் பை. வஹ்தத்துல் உஜூதை தெளிவாக விளங்கும். வஹ்தத்து ஜாத் அல்ல, வஹ்தத்துல் உஜூத். இது தெளிவாக விளங்கணும். அதுக்கு தான் மகான்கள் இவ்வளோ கிதாப் எழுதி வச்சுருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். ஜி, அல்லாஹ் நமக்கு அதை தெளிவாக விளங்க செய்வானாங்க. அப்போ ஜாத்துடைய அடிப்படையில் கைரியத், ஹக்கு வேறு ஹல்க்கு வேறு. உஜூதுடைய அடிப்படையில் ஹக்கும் ஹல்க்கும் ஒரு உஜூதை கொண்டு தான் காட்சியளிக்கிறது. இந்த கருத்தை நல்லா ஆணித்தரமாக கல்வியில் பதிய வச்சுக்கிட்டிங்கன்னா துனியாவில் வாழ முடியும். புரிஞ்சுங்களா? ஜாத்தும் ஒன்று தான், உஜூதும் ஒன்று தான், வாழ முடியாது துனியா. எல்லாம் அவனே, எல்லாம் அவன் செயலே, வாழ முடியாது. ஹுதூதுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. தண்டனை யாருக்கு யார் கொடுக்கறது? குற்றம் செய்தவன் அல்லாஹ், அல்லாஹ்வை தண்டிக்கிறாயா? நவுது பில்லாஹி மின்ஹா. எங்கெங்கேயோ போய் மனுஷனை மாற்றி விட்டுரும். நரகம் செல்வது யார்? அல்லாவே பாவம் செய்து நவுது பில்லாஹி மின்ஹா. கடைசியில் அல்லாவே கையால் பிடித்தவனும் அல்ல, பிடிக்கப்பட்டவனும் அல்ல. யுஅதிபு அதாபஹு அஹதும் வலா யூசிகு வசாகஹு அஹது. ஹுதூஹு ஃபகுல்லூஹு, பிடியுங்கள் அவனை, கட்டுங்கள் அவனை, எல்லாம் மலக்கள் உத்தரவிடுறான். சும்மல் ஜஹீம சல்லூஹு, நரகில் தள்ளுங்கள் அவனை என்று உத்தரவிட்டதும் அல்ல, மலக்காக இருந்து பிடித்ததும் அல்ல, அந்த பாவி காஃபிராக இருந்து பிடிபட்டதும் அல்ல, நரகில் தள்ளியவனும் அல்ல, தள்ளப்பட்டவனும் அல்ல, நரகமும் அல்ல. நவுது பில்லா, நவுது பில்லா. நக்கலே குஃபர், குஃபர்ன பாஷது. புரிஞ்சு பை? இப்போ நரகத்தை கடைசி வரைக்கும் வேகிறவன் காலிதீன் ஃபியா யாருங்க? அல்லாஹ் வந்துக்கிட்டு இருப்பான் நரகத்தில். நவுது பில்லா. என்ன இப்போ இந்த கொள்கை எல்லாம் அவனே, எல்லாம் அவன் கொள்கை, நம்ம கொள்கை கிடையாது பை. அல்லாஹ் அந்த கொள்கை விட்டு நம்மளையும் நம்ம சந்ததிகளையும் நல்லா பாதுகாப்பானாங்க. எல்லாரையும் நல்லா, அனைத்து முஸ்லீம்களும் நல்லா பாதுகாப்பானாங்க. எதை விட்டோம்? நரகத்துக்கு போகிறவன் அல்லான்னு. ஹாலிதீன் ஃபியா அபதா, நிரந்தரமாக நரகத்தில் இருப்பாங்க யாருங்க? அதுவும் அல்லா தான். நவுது பில்லாஹி மின்ஹா, நவுது பில்லாஹி மின்ஹா. இந்த கொள்கையை விட்டு அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அஞ்சா இல்லைங்க பை? தெளிவான சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையை பின்பற்றி தௌஹீதையும் ஹகீகத்தையும் இர்ஃபானையும் விளங்கணும் பை. இல்லைன்னா ஆரிஃப் பில்லாங்கிற பேர் போயிடும், தலாலத்தை கொண்டு போய் விட்டுருவோம். அல்லா தாலா, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. இன்ஷா அல்லாஹ் மேற்கொண்டு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.